இன்றைக்கி முழுக்க முழுக்க இந்த ஜோதிடர்களை பற்றியும் ஜோதிடத்தை பற்றியும் தான். ஏன் அப்படின்னா, இந்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையையும் இந்த வீடியோ முழுக்க நிறையா ரிஷப ராசிக்கு கோடிகளில் புரளும் அப்படின்னு ஒரு வீடியோ ஒரு 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 நண்பர் யாரை போட்டிருந்தாரு. அந்த வீடியோ வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, உண்மையிலே இந்த இப்போ கடகராசிக்கு ஒரு கோடி கோடியாக புரள போகுது அப்படின்னு நான் ஒரு விஷயம் பேசுகிறேன் அப்படின்னா, வீடியோ பேசும்போது உங்களுக்கு அது இனிக்குமான இனிக்கும். அப்படியே குழு 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 சந்தோஷம், அப்படியே கடகராசிக்கு அப்படியே கடகடன்னு அப்படியே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கடகராசிக்கு அப்படி நடக்குமான்னு கேட்டால் கடகராசிக்கு அப்படி நடக்காது அப்படின்னு நான் சொல்கிறேன். எல்லா ஜோதிடர்களுமே என்ன பண்ணுவாங்க, எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஜோதிடத்தை பாருங்கள், ஜோதிடத்தை பாருங்கள், ஜோதிடம் என்னட்டு நான் நல்லா பார்ப்பேன், நான் நல்லா பார்ப்பேன். சில விஷயங்களை ஜோதிடர்கள் சொல்ல முடியாது, என்னால் கூட சொல்ல முடியாது. ஆனால் அதே ஜோதிடத்தை உங்களால் படிச்சுட்டா கொஞ்சம் ஒவ்வொருத்தரோட பாதையும் வித்தியாசமானது. நீங்கள் எல்லாருமே உங்களுடைய பாதையை தெளிவாக எடுங்க. படிக்க வேண்டியது என் கடமை, எழுத வேண்டியது என் கடமை, அவ்வளோதான். ஆனால் அதிலே நல்லா படிக்கணுங்கிறது என் கடமையாக இருந்துச்சுன்னா அந்த வேலை கண்டிப்பாக உறுதியாகிடும். அச்சய இலக்கண பദ്ധதி லக்கணத்துக்கு ஏஎல்பி லக்கணத்துக்கு கிரக நிலைகள் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அவரவர் முடிவை அவரவர் தான் எடுக்கணும். அதுக்கு தான் இங்கே முடிவெடுக்க சொல்கிறது. அது விட்டு ஜாதகத்தை நாங்கள் ஜாதகமாக சொன்னாலும் நாங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் அது வந்து கிரகங்கள் எங்கே இருக்கோ அதுக்கு தான் முடிவெடுக்கும். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. இன்றைக்கி முழுக்க முழுக்க இந்த ஜோதிடர்களை பற்றியும் ஜோதிடத்தை பற்றியும் தான். ஏன் அப்படின்னா, இந்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையையும் இந்த வீடியோ முழுக்க நிறையா நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு இனிப்பு பிடிக்குமா, கசப்பு பிடிக்குமா அப்படின்னு நான் கேட்குறேன். அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்லுவீங்க, கை தூக்குவீங்க அப்படின்னா, இனிப்பு தான் சார் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. கசப்பு யாருக்காச்சும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால், ஒருத்தர் 2 பேர் இல்லை 3, 4 பேர் தூக்கலாம். ஒரு 100 பேரில் ஒரு 50 பேர், ஒரு 10 பேர் வேணால் கை தூக்கலாம். மீதி 90 பேர் என்ன பண்ணுறோம், இனிப்பு தான் பிடிக்கும். இதுதானே உண்மை, இதுதான் வாழ்க்கை. இது என்ன அப்படின்னா, சில நாங்கள் பொதுவான விஷயங்களை சில நேரங்களில் பேசுகிறதும் பேசாமல் இருக்கிறதுக்கான ஒரு பதில் தான் இந்த கேள்வி. கடந்த வருடம் கூட நாங்கள் ஒரு வீடியோவில் பேசும்போது, இந்த ரிஷப ராசிக்கு கோடிகளில் புரளும் அப்படின்னு ஒரு வீடியோ ஒரு 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 நண்பர் யாரை போட்டிருந்தார். அந்த வீடியோ வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, உண்மையிலேயே இந்த ரிஷபராசிக்கு கோடிகள் புரளும்னா ஆசை தான், எங்களுக்கு கூட சந்தோஷம் தான். எல்லா ரிஷபராசிக்கும் கோடி கோடியில் அந்த விருச்சிக ராசிக்கு பணம் வந்து வாசலில் இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அப்படி தானே ஏதோ ஒரு வீடியோ. எங்களுக்கு கூட சந்தோஷம் தான். ரிஷபராசிக்கு கோடிகள் வரும், மிதன ராசி கோடி கோடியாக வரும், கடகராசிக்கு சூப்பராக இருக்கும். கடகராசி அஷ்டமத்து சனியெல்லாம் விலகி போச்சு, கடகராசிக்கு ஜாக்பாட் அப்படின்னாச்சு. இப்போ இப்பயும் சொல்கிறேன், இந்த சில பொதுவான நிகழ்வுகள் இது 2 விதமாக நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். பொதுவாக நம்ம ஒரு வீடியோ பார்க்கும்போது அதில் உள்ள கண்டென்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து இதில் இந்த வீடியோ நான் பார்க்குறேன். நீங்கள் பொதுவான ராசி பலன் பார்க்கலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் இப்போ நான் எனக்கு இப்போ கடகராசிக்கு ஒரு கோடி கோடியாக புரள போகுது அப்படின்னு நான் ஒரு விஷயம் பேசுகிறேன் அப்படின்னா, வீடியோ பேசும்போது உங்களுக்கு அது இனிக்கும். அப்படியே குழு குழு குழுன்னு சந்தோஷம், அப்படியே கடகராசிக்கு அப்படியே கடகடன்னு அப்படியே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கடகராசிக்கு அப்படி நடக்குமான்னு கேட்டால் கடகராசிக்கு அப்படி நடக்காது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுதான் ஆச்சரியம். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உடனே கடகராசியாக அஷ்டமத்து சனி விலைக்கு போச்சு, உடனே அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கும். அதுவும் ரிஷபராசிக்கு 2ல் குரு அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கும். ஏங்க எப்படிங்க? சரி, இதெல்லாம் வந்து வார்த்தைகள் இணைக்கக்கூடிய நிகழ்வுகளை கொடுத்தால் அந்த ஜோதிடம் அவ்வளோ அழகாக கொண்டாடப்படுது. சார் அந்த ஜோதிஷர் சொல்லிட்டார் சார் நடந்தது சார், அந்த ஜோதிஷர் சொல்லிட்டார் சார் நடந்தது. எப்படிங்க நடக்கும்? உங்கள் ஜாதகத்தில் ஒரு தனிப்பலன் ஒன்று இருக்குது, ஜாதகம்னு ஒன்று இருக்குது, லக்கணம்னு ஒன்று இருக்குது, தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே கோச்சாரம்னு ஒன்று இருக்குது. இப்போ முதல்ல 3, 4 விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே உங்கள் ஜாதகத்தையும் விட்டுறீங்க. அதில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பக்கம். இதெல்லாம் விட எந்த ஜோதிடர் நமக்கு பாசிட்டிவாக, எந்த ஜோதிடர் நமக்கு அப்படியே பொருத்தமாக சொல்கிறாரோ அவர் தான் இந்த இனிக்க பேசுகிறது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் இனிப்புங்கிறது. அதுதான் இனிக்க பேசும்போது அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. சார் எனக்கு அப்படியே நடந்துடும் சார். எனக்கு உண்மையிலேயே சில விஷயங்கள் ஒரு கசப்பான உண்மைகள் கூட சில நேரங்களில் சொல்கிறது சங்கடமாக இருக்குது. இப்போ நேற்று 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு நண்பருடைய ஒரு பெண்ணோட ஜாதகம் பார்க்குறேன்.
உண்மையிலேயே அந்த பெண் குழந்தை எழுந்து நடக்கக்கூட முடியாது. ஆனா, அவங்க அப்பா கேட்குறாரு, "நடந்துருமா சார்?" கேட்குறாரு. நடந்தா சந்தோஷம் அப்படிங்கிறத தவிர, வேற வார்த்தையே எங்களால வரல. அதாவது ஒரு கசப்பான ஒரு நிகழ்வு. அதில கூட அந்த கசப்பான நிகழ்வு கூட நான் சொல்ல முடியாம நாங்க மனசு சங்கடப்படுது. சில நேரத்தில வந்து ஜாதகத்த சாதகமா சொல்லணும். அத என்ன பண்றோம், அந்த குழந்தை எழுந்திரிச்சு நடக்காதுங்கிறது தெரியும். ஆனா, உடனே நடந்துருமான்னு கேட்குறாரு. அவங்க ஒரு பெற்றோரா இருந்தா யாரா இருந்தாலும் அப்படிதான் கேட்பாங்க. ஆனா, நான் என்ன பண்ண முடியுது? அது நடந்துரும். அவர் ஆனா இதில பெரிய விஷயம் என்னன்னா, இத்தன 17 வருடத்தில அவர் கேட்ட எல்லா ஜோதிடர்களுமே நடந்துரும்ன்னு சொன்னாங்க. நீங்க மட்டும் என்ன சார் இப்படி இருக்கிறீங்க? அப்படின்னு சொன்னாரு. இருக்கிறது தானே சார் சொல்ல முடியும். அவருடைய 17 வருஷம் வாழ்க்கையில அத்தனைக்கும் எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இப்போ கூட அவரு என்ன சொன்னாரு, "சார் இல்ல சார் எனக்கு 2027 வரைக்கும் என்னைய எந்த கேள்வி கேட்டாலும் நான் இல்ல சார் எனக்கு முடியாது சார். தயவுசெய்து பேசாதீங்க" அப்படின்னு ரொம்ப அவர வந்து ஒரு ம் என்கிட்ட வார்த்தைகள் கூட இல்ல அதுல. அதுக்கு பிறகு பேசுறதுக்கு. "இல்ல, இல்ல சார் நாளைக்கே அந்த அந்த இந்த பரிகாரம் பண்ண" அவர் என்ன சொல்றாரு, "இந்த 17 வருஷத்துல பண்ணாத பரிகாரம், பார்க்காத டாக்டர், பார்க்காத விஷயம் எல்லாத்தையும் பார்த்துட்டார்." 12 வருஷம் இதுக்காகவே வாழ்ந்துருக்காரு ஒரு பக்கத்துல. அதுக்கு பிறகு தான் வேற ஒரு நிலையெல்லாம் மாறி, இப்ப வந்து அவர் வந்து ஜோதிடம் படிக்கணும்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கார். உண்மையிலே ஜோதிடம் படிச்சா தான், இதில இருக்கக்கூடிய நிறை குறைகள், இதில இருக்கக்கூடிய நல்லது, கெட்டது அவரோட வாழ்க்கையில புரியுமானா புரியும். அது ஏன் அப்டின்னா, நாங்க ஜோதிடர்கள் பேசுறது சந்தோஷம் தான். ஒரு விஷயம் ஜாதகத்த சாதகமா சொல்லணும். ஆனா, இது அப்படியே நடக்குமான்னு கேட்டா, அது நடக்காது. அதுக்கு தான் நாங்க என்ன பண்றோம், ஏஎல்பில பொதுவா எச்சலக்கண பദ്ധதி நீங்க ஜோதிடத்த பார்க்காம ஜோதிடத்த படிங்க. அப்பதான் உங்களுக்கு என்னன்னு புரியும். இப்ப நான் சொல்றதுக்கும், நீங்க படிச்சா அத கேட்கறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குல்ல. அது சரியா தவறான்னு உங்க பார்க்க முடியும்ல. சரி ஏன் வந்து ஒரு ஜோதிடர் வந்து ஜோதிடத்த படிங்கன்னு சொல்றோம் நீங்க என்னைக்காச்சும் யாராச்சும் கேட்டுருக்கணும்ல. எல்லா ஜோதிடர்களுமே என்ன பண்ணுவாங்க? எல்லாமே என்ன பண்ணுவாங்க? ஜோதிடத்த பாருங்க, ஜோதிடத்த பாருங்க. ஜோதிடம் என்னட்டு நான் நான் நல்லா பார்ப்பேன், நான் நல்லா பார்ப்பேன். சில விஷயங்கள ஜோதிடர்கள் சொல்ல முடியும், முடியாது. என்னால கூட சொல்ல முடியாது. ஆனா, அதே ஜோதிடத்த உங்களால படிச்சுட்டா, கொஞ்சம் ஒவ்வொருத்தரோட பாதையும் வித்தியாசமானது. பாதையெல்லாம் ஒரே மாரியா இருந்தாலும், முடிவுகள் வந்து ஒரு ரோடா இருந்தாலும் ஒரே மாரி 60ல 70ல போறாங்க. ஒருத்தர் 80ல போறாரு, ஒரு 81ல போறாரு, ஒருத்தர் 85ல போறாரு, ஒருத்தர் 90ல போறாரு, ஒருத்தர் 100ல போறாரு, ஒருத்தர் 110ல போறாரு, ஒருத்தர் 60ல போறாரு. ஒரே பாதை தான். வண்டி வெவ்வேறு வண்டியா இருக்குல்ல. ஒருத்தர் பைக்ல போறாரு, ஒருத்தர் சைக்கிள்ல போறாரு, ஒருத்தர் நடந்து போறாரு, ஒருத்தர் கார்ல போறாரு, ஒருத்தர் பஸ்ல போறாரு. பஸ்ஸில போறவர் அவருக்கு கண்ட்ரோலே கிடையாது பஸ்ஸில போகும்போது. கார்ல போகும்போது அதுலயும் கண்ட்ரோல் கிடையாது. ஏன்? வண்டி நான் ஓட்டல. வேற யாரோ ஓட்டுறாங்க. எல்லா முடிவுகளும் சில பேர் ஒரு வீட்ல யாராச்சும் ஒருத்தர் தான் முடிவு எடுப்பாங்க. 4 பேர் இருந்தா 4 பேர் ஒருத்தர் தான் முடிவு எடுப்பாங்க. 3 பேர் முடிவெடுக்க மாட்டாங்க. நான் படிக்கணும்னு சொன்னா, நான் நீ படிக்கக்கூடாது, இத படிக்காத, அத படிம்பாங்க. நீ இத செய்யணும், இத செய்யாத, இத செய்யும்பாங்க. அது நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அது நம்ம ஜாதகத்தோட அமைப்புல அங்க பிரதிபலிக்குது. ஏன்னா குடும்பமா வந்து பேசுமா, பேசும். நான் ஒரு படிக்கணும்னு சொன்னா யார் பேசுவாங்க? அப்பா பேசும், அம்மா பேசும், அக்கா பேசும், தங்கச்சி பேசும், மாமா பேசுவார், மச்சான் பேசுவாரு. அப்பா நீ படிப்புன்னு வந்துச்சுன்னு போனா ஒரு இடத்துல, "என்ன படிக்கிற? நீ இத படி. நீ இத படிக்கலாம். நீ இது இப்படி படிக்கலாம். நீ எப்படி படிக்கலாம்ன்னு" சொல்லுவாங்க. ஏன் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த ஒரு சில இடத்துல உங்களுடைய வாழ்க்கை முறைகள் மாறுமானா மாறும். சரி. இப்ப வந்து பாதை வந்து ஒவ்வொருத்தருடைய பாதையும், வேகமும், தன்மையும் மாறுமானா மாறுது. நாங்க என்ன சொல்றோம், அதுக்காக தான் அந்த பாதைய உங்க கையில வச்சுக்கணும். உங்க பாதைய பார்க்கணும். நீங்க தான் பார்க்க முடியும். நான் எப்படி பார்க்க முடியும்? நான் ஒரே ஆள் எல்லாருடைய பாதையும் எப்படி பார்க்க முடியும்? நான் அப்படியே சொன்னாலும் நீ உங்களால வேகமா போங்கன்னா, நீங்க வேகமா போவீங்களா என்ன? மெதுவா போங்கன்னா மெதுவா போவீங்களா என்ன? வேகமா போறவங்க மெதுவா போறாங்க. மெதுவா போ வேண்டியவங்க வேகமா போறாங்க. அப்ப இந்த ஜோதிடம் வந்து அ நாங்க என்னதான் மாத்த முடியும்னு நெனச்சாலும் மாத்த முடியல. யாராச்சும் ஒருத்தரோட வாழ்க்கை மாறுமா அப்படின்னு கேட்டா, அங்க ஒரு கேள்விக்குறி தான். ஆனா, இன்னைக்கு அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தில எல்லாருடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னா, அதான் ஜோதிடத்த படிங்க அப்படிங்கிறதுக்கு. அதுதான் சில விஷயங்கள் வந்து ம் உண்மைய சில இடத்துல வந்து இனிக்க சொல்லும்போது கூட, அ அது இனிக்குதான்னா, அவங்க வந்து அத ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லாம, காலம் கடந்தது பிறகு, ஆமா நடந்திருக்கு. நான் இடம் வாங்கியிருக்கேன், வீடு வாங்கியிருக்கேன். வீடு வாங்கணும்னு சொன்னது இனிக்கக்கூடிய வார்த்தைகள். அது வாங்க முடியுமோ, வாங்க முடியாதான்னு தெரியாது. ஆனா, வாங்குனது பிறகு அது சந்தோஷமா இருக்கு. இந்த வேலை கிடைக்காதுன்னு சொன்னா, அது கசப்பான வார்த்தை இருக்கு. ஆனா, அது எனக்கு அந்த வேலை தான் வேணுன்ட்டு அங்கேயே நிக்கிறாங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. எல்லாருமே ஐஏஎஸ் ஆகணும், எல்லாரும் ஐபிஎஸ் ஆகணும். சந்தோஷம் தான். எல்லாரும் ஐஏஎஸ் ஆகலாம், எல்லாரும் ஐபிஎஸ் ஆகலாம். யாரும் வேண்டான்னு சொல்லல. அவரவர் 1,00,000 பேர் 3,00,000 பேர் எழுத வேண்டிய இடத்துல 3000 பேர் எடுக்குறாங்கல்ல. அதுல வந்து நம்மளா ஒருத்தர் வரணும்ல. அப்ப அந்த 3,00,000த்துல 3000ங்கிறது எப்படி இருக்கும்னு இப்ப நீங்களே பார்த்துக்கங்க. ஆனா எல்லாருமே என்னன்னா, இந்த 3,00,000 பேரோட எதிர்பார்ப்பும், ஆசைகளும் ஐஏஎஸ் ஆகணும்னு தான் கனவு. ஆனா 3000 பேர் தான் அதுல ஆக முடியுங்கிறது தான் இங்க தலையெழுத்து. விதி, கர்மா.
அதுக்காக தான் நான் சொல்கிறோம். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, எழுதுறது நம்மளுடைய ஆசைகளாக இருக்கலாம். முடிவு வந்து என்ன பண்ணும் ஒரு சில நேரங்கள்ல, நம்ம தலையெழுத்து தான் முடிவு செய்யும். அது நல்லதும் முடிவு செய்யும், கெட்டதும் முடிவு செய்யும். இங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, வாழ்க்கையில எல்லாரும் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நல்லது மட்டும் வந்து நான் வேண்டுனா நடக்குது. கெட்டதுங்க மட்டும் இங்க வேண்டலனாலும் நடக்குது. நீங்க நல்லதுக்கும் வேண்டுனாலும் வேண்டலனாலும் நடக்கும். கெட்டதும் வேண்டுனாலும் வேண்டலனாலும் நடக்கும். அத விட்டு நீங்க எல்லாருமே உங்களுடைய பாதைய தெளிவா எடுங்க. படிக்க வேண்டியது என் கடமை. எழுத வேண்டியது என் கடமை. அவ்வளவுதான். ஆனா, அதிலயே நல்லா படிக்கணுங்கிறது என் கடமையா இருந்துச்சுன்னா, அந்த வேலை கண்டிப்பா உறுதியாயிடும். ஆனா என்ன பண்றோம், நான் போய் எழுதுனாலே பாஸ் பண்ணிற முடியும். ம். அதான் நான் ஜாதகத்தில நான் பார்க்கக்கூடிய விஷயம் அதுதான். இங்க அட்சய லக்கண பத்ததி, லக்கணத்துக்கு ஏஎல்பி லக்கணத்துக்கு கிரக நிலைகள் எங்க இருக்குன்னு பார்த்துக்கிட்டு, அவரவர் முடிவ அவரவர் தான் எடுக்கணும். அதுக்கு தான் இங்க முடிவு எடுக்க சொல்றது. அத விட்டு ஜாதகத்த நாங்க ஜாதகமா சொன்னாலும், நாங்க எவ்வளோ தான் சொன்னாலும், அது வந்து கிரகங்கள் எங்க இருக்கோ அதுக்கு தான் முடிவு எடுக்கும். அந்த முடிவுகள் நீங்க வந்து எப்பயுமே நீங்க அத ஒத்துக்கிட்டா, இனிப்பான நல்ல விஷயம் சொல்லும்போது அத ஏத்துக்கிறீங்க. நல்ல விஷயம் சொல்லாத போது நீங்க என்ன பண்றீங்க, கசப்பான விஷயங்கள் சொல்லும்போது, அத முதலீடு பண்ணாதன்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு ஷேர் மார்க்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அவங்க என்ன பண்றாங்க, அந்த பணத்த கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி அதில வந்து நட்டமாகுது. அப்போ வந்து கசப்பான வார்த்தைகள கூட நீங்க எடுத்துக்கணும். இனிப்பான வார்த்தைகள் நீங்க எடுக்கிறீங்கல்ல, அதேமாரி இனிக்கக்கூடிய வார்த்தைகள் சொல்லும்போது, உங்களுக்கு கோடி கோடியா புரளும்னா, அத நம்புறது நம்பாதது உங்க விருப்பம். ஆனா வருமானம் வராது. அது எப்படி வரும்? ஒரே நாள்ல கோடி கோடியா வந்துரும்னா, ரிஷப ராசிக்கு எப்படி கோடி வரும்னு எனக்கும் தெரியல. என்ன ரிஷப ராசிக்கு 2ல குரு இருக்கு. ரிஷப ராசிக்கு 2ல குரு இருக்கு. ஓஹோன்னு வந்துரும், ஓஹோன்னு வந்துரும். சிம்ம ராசி அப்படி இருக்கு. சிம்ம ராசிக்கு நல்லாவே இல்ல. சிம்ம ராசிக்கு நல்லா இல்ல. சிம்ம ராசியும் ஓடுது அன்னைக்கு. கடக ராசிக்கு அஷ்டம சனி விலகி போச்சு. கடக ராசிக்கு எங்க அஷ்டம சனி விலகி போச்சுன்னு தெரியல. இவங்க பிறக்கும்போது உள்ள ஜென்ம நட்சத்திரத்த கரெக்ட்டு. ஆனா, இன்னைக்கு அட்சய நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா, இன்னைக்கு நடத்தக்கூடிய தசாநாதன் நட்சத்திரம் எதுவோ அதுதான் உங்கள இயக்குது. அப்படின்னா தசாபுத்திய பார்த்தீங்கன்னா, அப்படிதான் பார்ப்பேன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜென்ம நட்சத்திரங்கிறது பேரு அதுக்கு சந்தோஷம் தான். ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசின்னு சொல்றது சொல்லிக்கங்க. ஆனால் இன்னைக்கு நீங்க எங்கேருந்து கணக்கெடுக்கணும்னா, பிறக்கும்போது ஜென்ம ராசி எடுத்துக்கிறது கரெக்ட்டு. இன்னைக்கு மேசராசியில அஸ்வினி நட்சத்திரம் கேது தசையில பொறந்தாருன்னா, இன்னைக்கு வந்து செவ்வாய் தசை நடக்குதுன்னா, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசி தான் இயக்குது. நான் மேசராசிக்கு 12ல சனி வந்துட்டு விரயம் பண்ணும்போது, 12ல விரயம் வந்துட்டு 7ல சனி ஆரம்பிச்சுட்டு, நீ பிறக்கும்போது மேசராசியா, இன்னைக்கு ரிஷப ராசியா? ரிஷப ராசி முடிஞ்சு இப்போ மிதுன ராசி செவ்வாய் தசை பாதிய தாண்டி வந்தோனே மிதுன ராசி வந்துற போது, சனி 10ல இருக்காரு. ஏன் இப்படி பண்றாங்க? ம். அத விட்டு தசாபுத்திகள் மாறுமானா மாறும். தசாபுத்திகள் மாறணும்னு நீங்க தம்புனீங்கன்னா, உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் வேறவா இருக்கும். இன்னைக்கு நட்சத்திரம் வேறவா இருக்கும். அத விட்டு நீங்க உங்களுடைய வார்த்தைகள் எந்த ஜோதிடர் நல்லது சொல்லும்போது ஏத்துக்கிற நீங்க, கசப்பான வார்த்தைகள் சொல்லும்போதும், ஜோதிடர் சொல்லும்போதும் அத ஏத்துக்கணும். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இத படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி